சிலக்குட்டி வந்துட்டா பார்க்குக்கு. எங்க இருக்க? ஓ இங்கேதான் இருக்கியா? ரொம்ப அழகா இருக்கியா இன்னைக்கு. ஆமா சொன்னீங்க. என்னங்க என்னவா சொன்னீங்க? ஃபோன் சாரி இல்ல என்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு அதான். சாரி ஃபோன் பேசிட்டு ஒன்று தான் நான் சொல்கிறேன். என் பக்கத்தில் எங்கே அழகான பொண்ணு இருக்கு? நீ தானே அழகான பொண்ணு. ஒன்று தான் சொல்கிறேன், ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு. என்ன பார்த்து சொல்ற மாதிரி இருக்கே. ஒரு நிமிஷம் என்னங்க என்ன பார்த்து சொல்ற மாதிரி இருக்கே. சார் உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன். சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஃபோனில் சொல்லிருக்கேன். சரி இல்லை நீங்க பக்கத்துல இருக்க பொண்ணு அப்படின்னா அப்போ அது நானா தானே இருக்கும். ஐயோ அப்போ பக்கத்தில் இருக்கிற சொல்லிருக்கேங்க நான் ஃபோனில். சிலக்குட்டி இங்கே பாரு ஒன்று வர்ணிச்சிட்டு இருந்தால் அது பக்கத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. ஆமாம் என்ன சொல்ற மாதிரி இருந்துச்சு அதை பார்த்து. ஆமாம் அந்த குங்குமம் போட்டு வச்சிருக்கீல, அது ரொம்ப அழகாக இருக்குடா. ஆமாம் எனக்கு எப்படி நான் ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டனோ அது அப்படியே இருக்க. ஆமாம் நான் பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் இப்படி ஒரு பட்டர்ஃப்ளை கிடைக்கும் நான் நினச்சி கொடுப்பேன். போன்ல தான் பேசுறீங்களா இல்ல யார்கிட்ட பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. நிஜமா போன்ல பேசிட்டு இல்ல இருக்கேன். நான் பேசுறதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ இல்லங்க நான் போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல. அழகான பொண்ணுன்னு நீங்க தான் நினைக்கிறீங்க. உண்மைதான், அது அழகான பொண்ணு நீங்க தான். நான் பேசுறதுக்குள்ள நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதனால நான் கேட்டேன். இல்ல நான் உங்களுக்கு சொல்லுங்க. பக்கத்துல யார் இருக்கா? நான் தானே இருக்கேன். அப்ப நான் தானே. இல்லங்க நான் எப்பயுமே அவளை தான் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்குவேன். நான் எங்க போனாலுமே அவள் என் கூட இருக்க மாதிரி நினைச்சுக்குவேன். அவள் என் மனசு ஃபுல்லா அவள் தான் இருக்காளா, அதனால அவள் எங்கே இருந்தாலும் என் கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரியே நான் நினச்சி பழகிட்டேனா. ஸோ அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்களை சொல்லலை, நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு தெரியுது. பட் நான் உங்களை சொல்ல அவளை சொல்லிருக்கேன். பரவாயில்ல தானே உங்களை சொல்ல. ஓகே ஃபோன் பேசுகிறேன், நீங்கள் ஃபோன் பேசுங்க, நான் ஃபோன் பேசுகிறேன். உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே அழகால மட்டும் நீங்களும் கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் பாட்டு கம்மியாக இருந்துட்டு போயிடுவேன். ஆமாம் அந்த சிரிப்பு தான் உங்களுக்கு டிஸ்டர்ப். தயவுசெய்து சிரிக்காதீங்க கொஞ்சம். நான் சொல்லிட்டே அதுக்கப்புறம் மறுபடியும் இவ்வளோ அழகாக சிரிச்சிங்கன்னா அப்போ நான் உங்களை தான் ஏதாவது சொல்லிருப்பேன். நீங்க என்ன பார்த்தாங்க பேசுறீங்க? ஒரு நிமிஷம் நீ எதுக்கு அழகா சிரிச்சு ஒரு வீடியோ அனுப்பிச்சு அப்படி அனுப்பாது சிலக்குட்டி. ஆமா அது பார்த்தா பார்க்கவே இல்லை. இப்போ என்ன பார்த்தா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை உங்ககிட்ட நான் பேசும் போல. என்னம்மா நீங்க என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ என் காதலி காலையில் நான் வரப்போ அழகா சிரிச்சு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சா. அதை நான் பார்த்தது இன்னும் நான் அதை மறக்கவே இல்லை. அதுக்குள்ள இருந்து நான் இன்னும் வெளியே வரல. அப்படிலாம் பண்ணாத, கியூட்டா இருக்கு. அப்படி பண்ணாத. பாத்தீங்களா இப்ப நான் பண்ணதுக்கு தான் நீங்க ரெஸ்பான்ஸ் இல்லம்மா நான் இங்க பாரு அப்படிலாம் பண்ணி போட்டோ அனுப்பாத, அது கியூட்டா இருக்கு. அப்படி அனுப்பாத சரியா? என்னால வேற எதுலயும் கான்சென்ட்ரேஷன் செலுத்த முடியலடா. நீ சாப்பிட்டியாடி? சாப்பிடலையா? ஏன் சாப்பிடல? அதான் இத்தனை பசங்களோட மனசை சாப்பிட்ற, இதுக்கு மேல இன்னும் வேற என்ன சாப்பிடணும் உனக்கு? அந்த பார்வையையும் உயிரவே சாப்பிட்டுட்டு இருக்க. என்ன பார்த்தா சொல்றேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல வேற என்ன வேணும்? ஹார்ட்டும் தந்துட்டேன், உயிரும் தந்துட்டேன். வேற என்ன வேணும்? என்ன சொல்ல மாட்டா? ஹலோ என்னம்மா வேணும்? போன்ல இருக்காங்களா உண்மையாலுமே லைன்ல? இருக்காங்க. ஐயோ இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க என்ன பார்த்தாங்க பேசிட்டு இருக்கீங்க? போன்ல பேசுறேன்னு சொல்லி நான் என்ன பண்றேன்? அதான் நீங்க இப்போ நீங்க பொண்ணு வாய்ஸ் கேட்டா அவ வேற கோச்சுப்பா, வேற எதுவும் பொண்ணுகிட்ட பேசுறியான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பக்கம் போய் பேசுங்க. அந்த பக்கம் மழை பெஞ்சு தண்ணியா இருக்கு, உட்கார்றதுக்கு நல்லாவே இல்லை. இங்கதான் கரெக்டா இருக்கு. அது என்னமோ தெரியல, இங்கதான் எனக்கு சிக்னல் பயங்கரமா எடுக்குது. சிக்னல் இருக்கும். நீங்க பேசலையா? நீங்க என்ன கட் பண்ணிட்டீங்க? எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டீங்களா? நல்லதுதாம்மா. நீ அங்க யார்ட்டையும் பேசாத, கட் பண்ணிடு. நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம். ஜாலியா பேசலாம். அங்க நீ உன் ஃப்ரெண்ட் எல்லாம் பேசாத. யார் அவெல்லாம் கட் பண்ணு. என்கிட்ட பேசிட்டு கான்ஃபரன்ஸ் காலில் வரா பாரு, கட் பண்ண அவளை. நீங்க நல்லா நடிக்கிறீங்கன்னு தெரியுது. சரி நான் வெளியே தான்டா நடிப்பேன், உன்கிட்ட நடிக்க மாட்டேன்டா. என் காதல் உண்மையானதுடா, புரிஞ்சுக்கோ. சாமியா எதுக்கு உன் பேரை நீயே சொல்லிட்டு? அப்படி நீ வந்து கோவப்படுற பத்தியா, அதுதான் வந்து அழகோட உச்சமே. அதனால அப்படி கோவப்படாது. அப்படி சிரிச்சின்னா அப்புறம் அந்த உச்சம் மறுபடியும் கீழே போயிருது. இப்போ இந்த சிரிப்பு மேலே போயிருது. கொஞ்சம் என் காதல் கூட பேச விடுங்க. நீங்க இந்த நாம பேசிட்டே இருக்கீங்க. நான் பண்றதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லங்க நான் வந்து என் ஆள்கிட்ட அப்படி கண்ணை பார்க்காதீங்க, எதுவும் என்னால பேச முடியல. அப்படி திரும்ப நான் வந்து என்னோட ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவளை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்ணை பார்க்காதீங்க சொல்லிட்டேன்ல, ப்ளீஸ். நீங்க திரும்புங்க. சிரிக்காம பேசணும் சரியா? அப்படின்னா தான் என்னால பேச முடியும். எங்க பாருங்க, பார்க்காதீங்க. நான் பாருங்கன்னு சொல்லுவேன், அதனால பார்க்காதீங்க. எனக்கு ஆசையா இருக்கு பார்க்கணும்னு. ஆனால் இருந்தாலும் என்னால் எதுவும் பேச முடியாது. என் காதலிட்ட நான் பேசணும், அவட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கீங்க, பேச மாட்டேன். இப்போ என்ன, நான் அதை பிரேக்கப் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? போன வச்சிருக்கேன். வந்தலேருந்து பார்க்குறேன், இந்த சன் வேற எனக்கு கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கு. என்ன இல்லைடா, ஒன்று ட்ரை பண்ணது போல நான் மறைச்சிட்டேன்.
சன்னில் யாருமே உன்னை கிஸ் பண்ணக்கூடாது என்ன தவிர. நீங்க யார்கிட்ட பேசுங்க, எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஜாலியா? நான் யார்கிட்ட தானடா பேசிகிட்டு இருக்கேன். ஃபோன்ல பேச சொன்னேன் நானு. ஃபோன் இல்லாமல் கூட பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க ஒரு நிமிஷம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க அங்க பேச என்னங்க என்ன காதல் பண்ண விட மாட்டீங்க? நான் காதல் பண்ண விட மாட்டேனா? நீங்கள் தான் காதல் பண்ண விட மாட்டீங்களே. கண்ணை கண்ணா பார்த்துடுறீங்க, நான் பேசக்கூடாது அதானே உங்களுக்கு. பார்க்காதீங்க, இந்த கண் என்னமோ பண்ணுதுங்க என்ன. எனக்கு கண்ணை வச்சு மிரட்டினா கூட நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன் போல, உங்கள் கண்ணை வச்சு மிரட்டுறீங்க, உங்களால் முடியலங்க. சம்பந்தமே இல்லாம வர்றீங்க, உட்காடுறீங்க, ஃபோன்ல பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே தோணுது உங்களுக்கு? அப்படிதான் எனக்கு தோணுது. நான் பண்றதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே தப்பாகவே நினைக்கிறீங்க. நான் அப்படி நான் பண்ணல. நான் எதுக்கு தப்பா நினைக்கிறேன்? எனக்கு தெரியும் போது அப்படி தெரியுது. நீங்க என்ன பார்த்துதான் எல்லாமே பேசுறீங்க, எல்லாமே பண்றீங்க. அது என்ன பிரச்சனைனா, என் காதலி சொன்னேன்ல, அவளும் நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஒரே மாதிரினா எப்படி? அழகா. அதனாலதான் நான் அவளை வர்ணிக்கிறலாம் உங்க கூட செட் ஆகுது போல, அதனாலதான். சரியா? நீ கொஞ்சம் அந்த இளையராஜா பாட்டை அமர்த்துறியா ப்ளீஸ்? கொஞ்சம் 2 நிமிஷம் அமர்த்து. ஓ, நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களா? நான் ஏதோ பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்சேன். நீ உங்கள் வாய்ஸ் தானே அது? அது சாங் இல்லையா? ரேடியோ எதுவும் போட்டியா? இல்லையா? வேணும். ஹலோ, சிலப்பட்டி கேட்குதா? கேட்கலையா எனக்கு? உனக்கு கேட்கலையா? எனக்கு கேட்குது. எப்படி ஒரு வேளை இதே தொழியாக பேசுகிறோமோ 2 பேரும்? இல்லை, வானத்து வழியாக பேசிகிட்டு இருக்கோம். வானத்து வழியாவா? ஓ, ஏஞ்சல்ஸ்லாம் அந்த வழியாக தான் பேசுவீங்க என்ன? நம்ம கரெக்டாக பார்க்கில் மீட் பண்ணியிருக்கோம். ஏன்னு சொல்லு. குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் இருக்குது பார்த்தியா? நமக்கு ஓகே அப்படின்னா அப்படியே ஃப்யூச்சரில் நம்மளும் அப்படியே ஒன்றா வந்து விளையாடலாம் ஃபேமிலியாக. அதான் நான் சொல்கிறேன்ல, உனக்கு கொஞ்சம் முடியலன்னா சொல்லு, நானே உன்னை பார்த்துக்கிறேன். என்ன பண்ணணும்? உனக்கு எப்படி வேணும் பாய் ஃப்ரெண்டு? எனக்கு வந்து இப்போ பக்கத்தில் உட்காந்து பேசுகிறவங்க மாதிரி வேணும். அப்படியா? இது நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா நான் நேராகவே வந்து பேசியிருப்பேனே. எனக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து பேசுகிறவங்க தான் பிடிக்கும். இந்த மாதிரி ஃபோனில் வந்து பேசுகிறவங்களாம் எனக்கு பிடிக்காது. என்னாச்சு, என் ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஹலோ, சொல்லுங்க. என்னாச்சுங்க? ஏதோ ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. ஆளா இல்லைங்க, நான் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன். இப்போ நான் பேசுறதெல்லாம் கரெக்டாக இருக்கா? இப்போ எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்? என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்படி நாங்கள் ஃபோனில் பேசுவோம்ல, அப்படி நாங்கள் ஃபோன் பேசுகிறப்போ அவட்ட எப்படிலாம் பேசணும் அப்படின்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அது உங்களுக்கு ஓகே தானே? இப்போ கரெக்டாக இருக்கா? இல்லைங்க, நான் என்னன்னா இப்படி நான் பேசினா பொண்ணுக்கு பிடிக்குமான்னு கேட்குறேன். பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு வந்து ஃபோனில் பேசி லவ் பண்ணுறதுலாம் பிடிக்காது, நான் நேரில் பேசுகிறது தான் பிடிக்கும். எனக்கும் அது அங்கே பிடிக்கும். இவ்வளோ நேரம் சும்மா வேஸ்ட் பண்ணிட்டேன் டைம். ஃபோன்லாம் பேசினா எனக்கும் பிடிக்காது. ஏங்க, நான் பிறந்ததுலேருந்து சிங்கிள் தான். எனக்கு வந்து கமிட்லாம் ஆனதில் என் வாழ்க்கையில். நான் கமிட் ஆனா இப்படி அழகான ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி நான் தேடி வந்துட்டு இருந்தேன். வெயில எப்படி கிடைச்சா பண்ணலாம். நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? சிங்கிளா? எப்படி சிங்கிளா? இவ்வளோ அழகாக இருந்தால் நிறையா பேர் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்களே. பண்ணியிருக்காங்க, எனக்கு யாரையும் பிடிச்சி இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை, அதனால எனக்கு பிடிக்கல. அப்படியா? எந்த மாதிரி? என்ன இது திடீர்னு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது? நீங்கள் உங்களுக்கு நிஜமாக இப்போ ஃபோனில் பேசினா பிடிக்கும், நேரில் வந்து பேசினா தான் பிடிக்கும்? அப்படிங்களா? எனக்கும் அப்படி தான் பிடிக்கும். நான் உங்களை அங்கே தூரத்துலேருந்து பார்த்தேன். சரிங்களா? நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களா? நீங்கள் கூப்பிட்டாலும் அழகாக தான் இருக்கீங்க, கோச்சிக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களை ஃபஸ்ட்டு அங்கே தூரத்துலேருந்து பார்த்த உடனே நிஜமாலுமே நான் அப்போ சொன்ன மாதிரி தான் யாரோ வரைஞ்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. எடுத்து கொண்டு போய் நம்ம மியூசியமில் கொடுத்தோம்னா ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும்னு நினச்சிட்டு நான் பக்கத்தில் வர தான் தெரியுது. பார்த்தா அது வரைஞ்சது இல்லை, பார்த்தா ஒரு பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கா. சரி, அப்புறம் பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது அது பொண்ணு இல்லை, பொக்கிஷம். உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை? இல்லைங்க, ஓவரா இல்லை. இருக்கிறதுலே ஓவராக இருக்கிறது உங்கள் அழகு தான். இவ்வளோ தான் இருக்கணும், நம்ம இவ்வளோ இருக்குது, ஓவராக இருக்குது. உங்கள் நம்பர் என்ன? நீங்கள் 10 out of 10 அந்த நம்பர் மட்டும் எனக்கு தெரியும். வேறு நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா சரி, நான் இதுக்கு சேவ் பண்ணிக்கிறேன். பார்க்கில் பார்த்த ஏஞ்சல் அப்படின்னு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே டேட்டிங், சேட்டிங். இப்போ நம்ம பேசுனதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஃபோனில் வந்து பேசி காட்டுறேன். அழகாக பேசிட்டீங்களே இப்போவே. இதெல்லாம் சும்மா ஸ்டார்டிங்கு, இதுக்கு இன்னும் மெயின் பிக்சர் இதுக்கப்புறம் தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபோனில் பேசுகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்க தானே? நீங்கள் கோவிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதை பார்க்குறக்காவே உங்களை கோவிக்க வைக்கலாம். பட் இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிற கோச்சிக்காதீங்க. என்ன, இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு ப்ளூ பேக் மாதிரி ஒன்று இருக்குது, ஓகேவா? அங்கே பாருங்கள், ப்ளூ பேக் மாதிரி இருக்கா? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது, ஓகேவா?
கேமராவா? இது எதுக்குன்னா யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கீங்களா, யூடியூப்லாம் வீடியோஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, பார்த்துருக்கேன். அதில் வந்து ப்ராங்க் சேனல் ஒன்று இருக்குது, கோவை 3. பிராங்கா? ஆமாம், இது வந்து கோவை 360 சொல்லி ஒரு ப்ராங்க் சேனல் இருக்குது. ஓகேவா, அந்த சேனலுக்காக இப்படி உட்காந்துருக்கவங்க போய் இப்படி கால் கிளாஸ் மாதிரி பண்ணால் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் வீடியோ மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலுக்காக. ஓ, இப்போ இது பிராங்க். ஆமாம், ப்ராங்க் தான். பட் ஆனால் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அதெல்லாமே உண்மை தான். பட் நீங்கள் ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க, அதெல்லாம் பொய் இல்லை, நிஜமே. நான் கேமரா முன்னாடியே சொல்லிடுறேன், நிஜமாக அது எல்லாமே உண்மை தான். எனக்கு நிஜமாக நான் சிங்கிளாக இருக்கேன். பிராங்க் பண்ணிருக்கீங்க என்ன பார்த்து? இல்லைங்க, அழகான பொண்ணுகிட்ட ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டாங்க. இங்கே பாருங்க, உங்களை விட்ட வேறு யாராவது அழகான பொண்ணு இருக்காங்களா? அதனால தான் உங்ககிட்ட பண்ணோம். சரி, உங்களுக்கு ஓகேவா? இந்த வீடியோ மட்டும் அங்கே யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டுமா? அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இந்த சேனல் பேர் வந்து கோவை 360. கோவை 360. இது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். கோவை 360க்கு கோவை 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பட் ஆனால் நான் சொன்னது உண்மை, நான் சிங்கிளாக தான் இருக்கேன், எனக்கு கமிட்டட் ஆகலை. இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை தான் தேடிட்டு இருக்கேன். பிராங்க்லாம் வேண்டாம். சரி, பிராங்க்ல நிஜம்தான்.